ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான காரக்குழம்பு ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்து, வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 15 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா சுண்ட அளவுக்கு வதக்கிட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லைட்டாக கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளியை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம்